கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எந்த வனாந்திரத்தின் வழியா நடந்து வரீங்க, எந்த சூழ்நிலையை கடந்து வரீங்க, கவலைப்படாதீங்க. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்து நிறைவேற்றின அந்த வாக்குத்தத்தத்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வனாந்திரமான வாழ்க்கையும் கர்த்தர் செழிப்புள்ளதாய் மாற்ற போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கையின் கிரியைகள், நீங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும், நான் இவ்வளோ அவமானப்படுறேன், என்னை இவ்வளோ ஒடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் இன்னொரு வசனத்தின் மூலியமாக பேசுகிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வெட்கத்தின் பதிலாக, உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை உங்களுக்கு தருவார், நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். இந்த சுதந்திரம் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுதே அது நடக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணணும். நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும். நீங்க ஆபிரகாமை போல விசுவாசம் உடையவர்களா இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாத பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தன்னுடைய மனைவி வயது மிதிந்து போனதுக்கு பிறகும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தவராய் காணப்பட்டார். மோசே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோசே தேவனுடைய வீட்டெங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா? அப்போ இந்த விசுவாசத்தோடு நீங்க நடக்கிறவர்களா இருங்க, கிரியை செய்யுங்க, செயல்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எத்தனையோ சூழ்நிலைகள் வழியாக அப்பா, கஷ்டத்தின் வழியாக அப்பா கடந்து வந்திருந்தா கர்த்தராகி தேவன் தாமே அந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அந்த கஷ்டங்களையும் இயேசுவின் நாமத்தினால் மாற்றி கொடுங்க. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று வசனத்துல சொன்னது போல இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நித்திய மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் இவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த இரட்டிப்பான நன்மையை நீர் இவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அது மாத்திரமல்லப்பா, இவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் பிசினஸாக இருக்கலாம் அப்பா, ஆண்டவரே எந்த காரியங்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக தகப்பனே. அப்பா, தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்படுவதாக. என் தேவன் ஆண்டவரே இவர்களோடு இருந்து பலம் கொண்டு திடமனதா இருந்து இவர்களை பெருக பண்ணி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே இவர்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே விசுவாசத்தில் அப்பா நிலைத்து நிற்கிறவர்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க தகப்பனே. கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்பா இவர்கள் இருதயத்தில் வைத்து இவர்கள் ஜெபித்து ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிருபை கொடுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு விட்டாங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக.